சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் குடிபோதையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஓட்டி வந்த சொகுசு கார் 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மோதி விபத்து. 8க்கும் மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை. மருத்துவ படிப்பில் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகளை முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகார போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம். உண்மையை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. புதுச்சேரி நகரப்பகுதியில் குடிபோதையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஓட்டி வந்த சொகுசு கார் 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்படுத்தியதில் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்த குழந்தை உட்பட 8க்கும் மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரை ஓட்டி வந்த நபரை பொதுமக்கள் பிடித்து போலீஸ் முன்னிலையில் தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் இன்று நகரப்பகுதியில் சாரம் அருகே உப்பனாறு வாய்க்கால் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு பொதுமக்கள் அந்த சாலையை பைக்கில் கடந்து சென்று கொண்டிருந்த போது தமிழ்நாடு பதிவு எண்ணை கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று அதிவேகமாக வந்து எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி சிறிது தூரம் இழுத்துச் சென்றது. இதில் சுமார் 7க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த இருசக்கர வாகனங்களில் வந்த குழந்தை உட்பட 8க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனை பார்த்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நபருக்கு போலீசார் முன்னிலையில் தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் காரை ஓட்டி வந்த நபரை பொதுமக்களிடமிருந்து காப்பாற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிபோதையில் கார் ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தியதில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் சேதமடைந்தது மட்டுமல்லாமல் பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசு அதிகப்படியான ரெஸ்டோ பார் மற்றும் பார்களை திறந்து குடிமகன்களை ஊக்குவிப்பதாகவும் இதனாலேயே இதுபோன்ற விபத்துக்கள் அதிகம் ஏற்படுவதால் இதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களை மீட்ட இளைஞர்கள் அரசை வசைபாடினர். புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் மருத்துவ படிப்பில் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 180 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 131 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஜிப்மரில் உள்ள 243 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 64 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமாக 650 MBBS இடங்கள் உள்ளன. இக்கல்லூரிகளில் 2025-2026 கல்வியாண்டு நீதிமன்ற உத்தரவுப்படி 13 உட்பட வெங்கடேஸ்வரா 92, மணக்குள விநாயகர் 93 என அரசு ஒதுக்கீடாக 255 இடங்களை ஒதுக்கின. அதே சமயம் 4 நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஒரு இடம் கூட புதுவை மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. தேசிய மருத்துவ கவுன்சில் உத்தரவுப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை ஒதுக்க வேண்டும். ஆனால் புதுவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 35 முதல் 37% இடங்களைத்தான் அரசுக்கு வழங்கி வருகின்றன. அண்டை மாநிலமான தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அரசு ஒதுக்கீடாக 65% இடங்களும், தெலுங்கானா, ஆந்திராவில் 85% இடங்களும், மற்ற மாநிலங்களில் 50% இடங்களும் பெறப்படுகிறது. இதனால் நடப்பாண்டு புதுவை அரசு 50% இடங்களை பெற வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்கங்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 2026-2027 கல்வி ஆண்டுக்கு நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களிடமிருந்து சென்டாக்கில் விரைவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட உள்ளது. இதற்கிடையே
தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பெறுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி சட்டசபையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி, இயக்குனர் செவ்வேல், இணை இயக்குனர் மேரி ஜோஸ்பின் சித்ரா, சார்பு செயலர் சௌமியா மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு தனியார் பல் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, பிற மாநிலங்களில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு 50%, 65% என இடங்கள் ஒதுக்குகின்றன. அதேபோல் நீங்களும் புதுச்சேரி அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு முடிவை தெரிவிப்பதாக கூறினர். மேலும் இந்த ஆண்டு அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை கொடுத்தே தீர வேண்டும் என்றும், இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு 27ஆம் தேதிக்குள் அரசுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு விவகார போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம் என்றும், உண்மையை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்னிறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டங்கள் குறித்து பேசிய அவர், இளைஞர்களை திசை திருப்பும் முயற்சிகளும் இந்தியாவின் சர்வதேச மதிப்பை பாதிக்கும் வகையிலான சதித்திட்டங்களும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிச்சத்துக்கு வந்த பிறகே எந்த முடிவுக்கும் வர வேண்டும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் பாதையில் முன்னேறி வருவதாகவும், ராக்கெட் தயாரிப்பு, ஹைட்ரஜன் ரயில் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெளிநாட்டு சக்திகள் சதி திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாளம், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் போன்று இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் முயற்சிகள் நடைபெறலாம் என்றும், அதேபோன்று சதிகளை கண்டறிந்து தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். காவல்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களை எதிர்கொண்டு வருவதாகவும், சில காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களையும் சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக நேரடியாக உள்துறை அமைச்சரின் பதவி விலகலை கோர முடியாது என்றார். போட்டித் தேர்வுகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் முக்கியமான செயல்முறையாகும் என்றும், அவற்றை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தினமும் சுமார் 500 பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும், அதில் கணிசமானோர் மாணவர்கள் என்றும் குறிப்பிட்ட அவர், இந்த பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். போராட்டங்களின் போது காவல்துறையினரை தவறாக சித்தரிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் சில காணொளிகள் பரப்பப்படுவதாகவும், அவற்றை மக்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட அவர், தலைமை இல்லாமலேயே அமைதியான முறையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றார். தற்போதைய போராட்டங்களும் சட்டத்தின் வரம்புக்குள் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என அழைக்கப்படும் அமைப்பில் வெளிநாட்டினரின் ஆதிக்கம் இருப்பதாகவும், சில வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு கிடைக்கிறது என்றும் அவர் குற்றஞ்சாட்டினார். அதேபோல் மணிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் 2 CIA முகவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறினார். நீட் அமலுக்கு வருவதற்கு முன்பு அதிக கட்டணம் செலுத்தியவர்களுக்கு கூட மருத்துவ படிப்பு எளிதில் தற்போது கிடைத்ததாகவும், தற்போது திறமை அடிப்படையில் மாணவர்கள் வாய்ப்பு பெறுகின்றனர் என்றும் தெரிவித்தார். நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நீட் அமலுக்கு வருவதற்கு முன்பு அதிக கட்டணம் செலுத்தக்கூடியவர்களுக்கே மருத்துவ படிப்பு எளிதில் கிடைத்ததாகவும், தற்போது திறமை அடிப்படையில் மாணவர்கள் வாய்ப்பு பெறுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளிலும் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், தேர்வு நடத்தப்படுவது தவறல்ல, வினாத்தாள் கசிவு போன்ற குற்றச் செயல்கள் நடந்தால் அவற்றை விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் அமைதியான முறையில் மட்டுமே போராட வேண்டும், காவல்துறையினரை தாக்குவதோ வன்முறையில் ஈடுபடுவதோ ஏற்க முடியாதது என்றும் கூறினார்.
பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு காரணங்களால் கட்டுப்பாடுகள் இருப்பதை நினைவூட்டிய அவர் வங்கதேசம் மற்றும் இலங்கையில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவிலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் சதித்திட்டங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வெளிநாட்டு தூண்டுதல்களுக்கு இளைஞர்கள் ஆளாகாமல் எந்த விவகாரத்தையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தனது வேண்டுகோள் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நீட் தேர்வில் முதலிடம். IISER நுழைவுத் தேர்வில் இந்திய அளவில் முதலிடம் பெற்ற தட்டாஞ்சாவடி மாணவனுக்கு மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தன் நேரில் பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி 2026-27 கல்வியாண்டுக்கான நீட் UG 2026 தேர்வில் புதுச்சேரி மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்ததுடன் IISER நுழைவுத் தேர்விலும் இந்திய அளவில் முதலிடம் பெற்று நாட்டின் கவனத்தை ஈர்த்துள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாணவர் கிரிஷாந்த் அபினவ் அவர்களை தட்டாஞ்சாவடி தொகுதியின் மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தன் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பாக்குமுடையான்பேட் உடையார் தெருவில் உள்ள மாணவரின் இல்லத்திற்கு சென்ற அசோக் ஆனந்தன் மாணவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் நினைவு பரிசும் வழங்கி அவரது சிறப்பான சாதனைக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார். மாணவரின் பெற்றோர் முருகன், பேரரசி ஆகியோருக்கு குடும்பத்தினரையும் வாழ்த்தி அவர்களின் அர்ப்பணிப்பும் ஊக்கமும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக பாராட்டினர். அப்போது பேசிய அசோக் ஆனந்தன், உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் மன தைரியம் இருந்தால் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் என்பதை கிருஷாந்த் அபினவ் நிரூபித்துள்ளார் என்றார். இன்றைய மாணவர்கள் அனைவருக்கும் இவர் ஒரு முன் உதாரணம். கல்வியிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற அறிவுடன் சேர்ந்து மன தைரியமும் மிகவும் அவசியம். தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்றார். மேலும் உங்களின் உயர்கல்வி பயணத்தில் ஏதேனும் உதவி அல்லது வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்ய தான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் என்றார். தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து புதுச்சேரிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என மாணவரை ஊக்குவித்து வாழ்த்துரை வழங்கினார். திரு அசோக் ஆனந்தனின் இந்த பாராட்டு மற்றும் ஊக்குவிப்பு மாணவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. அப்பகுதி பொதுமக்களும் மாணவரின் சாதனையை பாராட்டி இதுபோன்ற வெற்றிகள் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் மாணவர் கிருஷாந்த் அபினவ் தன்னை நேரில் வந்து வாழ்த்தி உற்சாகப்படுத்திய அசோக் ஆனந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு S. தனசேகரன் அவர்கள், பொருளாளர் திரு D. ராஜராஜன் அவர்கள், துணை செயலாளர் S. வேலாயுதம் அவர்கள், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் K. வேல்முருகன் ஆகியோர் விழாவை சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் டீன் முனைவர் AA அறிவழகர் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் S. ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அமைப்பின் தலைவர் முனைவர் S. ரமேஷ், துணைத் தலைவர் முனைவர் J. பாலமுருகன், இயக்குனர் முனைவர் சுரேஷ் சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த துவக்க விழாவின் தலைமை விருந்தினராக பிருத்வி குரோ கேர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இயக்குனர் அண்ட் பட்டர்ஃப்ளை நிறுவனத்தின் மேனாள் துணைத் தலைவர் முனைவர் PS. குமார் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி பொறியியல் துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல மாற்றங்களையும் மாணவர்களுக்கு அவர் விளக்கினார். சூழலியல் மாற்றங்களையும் மனிதனின் பேராசையால் ஏற்படும் சூழல் சீர்கேடுகளையும் இந்த நிலை நீடித்தால் காலப்போக்கில் ஏற்பட போகும் பாதிப்புகளையும் அதனை தடுக்க நாம் செய்ய வேண்டிய வாழ்வியல் மாற்றங்களையும் குறித்து மாணவர்களுடன் அவர் உரையாடினார். உலகெங்கும் பசுமை சூழலை காப்பதிலும் SDG எனப்படும் நிலையான நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்களில் வருங்கால சந்ததியின் ஈடுபாடு மற்றும் பங்களிப்பு குறித்து விரிவாக விளக்கினார். மேலும் ஹைஜன் அமைப்பின் செயல்பாடுகளையும் அதன் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வாய்ப்புகள் குறித்தும் விரிவாக விளக்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பசுமை சூழ்நிலை மாற்றத்திற்கு சிறப்புடன் பங்காற்றிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவில் அகாடமிக் டீன் முனைவர் S. அன்புமலர், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் NSN கைலாசம் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் பங்கு கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர்.
எந்திரவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் கே ஹேமலதா அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை எந்திரவியல் துறை பேராசிரியர்கள் முனைவர் ரவிசங்கர், முனைவர் பவளவன பாண்டியன் மற்றும் ஹைஜன் அமைப்பின் மாணவர்கள் சேர்ந்து செய்திருந்தனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். மேகதாது மற்றும் காவிரி நதிநீர் பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வார் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார் என்று கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் தனியார் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், தமிழக பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வருகிறோம். ஏஐ மற்றும் நேச்சுரல் என்ஜினியரிங், ப்ரொமோட் இன்ஜினியரிங் கொண்டு வர உள்ளோம் என்றார். காவிரி நீர் மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை சந்தித்து பேசுவது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து தமிழக முதல்வர்தான் அறிவிப்பார் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு. கல்வியை மாநில திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். மாணவர்கள், இளைஞர்களின் போராட்டத்திற்கு டிவிகே ஆதரவு. காவல்துறை தாக்கக்கூடாது என அறிவுறுத்தி உள்ளோம் எனவும் ராஜ்மோகன் கூறினார். லாக்அப் மரணம் நடந்திருக்கிறது. இதனை நியாயப்படுத்த முடியாது. தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். 8 தலித் அமைச்சர்கள் இருந்தும் அந்த சமூகத்தின் மேம்பாட்டிற்கு பாடுபடவில்லை என இயக்குனர் ரஞ்சித் குற்றஞ்சாட்டி உள்ளாரே என்ற கேள்விக்கு அவருக்கு சரிக்கு சரி பதில் சொல்வது சரியாக இருக்காது. ரஞ்சித்தின் நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்படுத்தி காட்டுவது எங்களது வேலையாக இருக்கும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஐயப்பன் என்கிற மொட்டையப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் ஆலய 37வது செடல் தேர் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலின் 37வது ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் 9ஆம் நாளான நேற்று முக்கிய நிகழ்வாக செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்ததுடன் தேரின் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கின் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாட்களாக நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கின் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ்.ஆர். சாம்பால், இயக்குனர் சி. குமாரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளரும் செயலாளருமான கல்லூரி முதல்வர் டாக்டர் ஏ அன்பழகன் விழாவிற்கு தலைமை வகித்து நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நிதிஷ் ஷெட்டி, தனபால், ராஜ்குமார், சண்முகம், டாக்டர் சுப்பிரமணியம், சதீஷ்குமார் மற்றும் மார்கரெட் குல்கர்னி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அவர்கள் கல்வி, ஆராய்ச்சி, புதிய சிந்தனைகள், உலகளாவிய கல்வி வாய்ப்புகள் மற்றும் ஆய்வின் முக்கியத்துவம் குறித்து பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறந்த ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்த ஆய்வாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் கருத்தரங்கில் பங்கேற்ற பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 3 நாட்கள் நடைபெற்ற இதில் சர்வதேச கருத்தரங்கம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் புதிய பரிமாணங்களை உருவாக்கும் வகையில் சிறப்பாக அமைந்ததுடன் பல்வேறு புதிய ஆய்வு கருத்துக்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. கருத்தரங்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஏ அன்பழகன் தலைமையில் கல்லூரி பேராசிரியர்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். இறுதியாக கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது. மீனாட்சிப்பேட்டை அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் செடல் உற்சவத்தில் எம்எல்ஏ அழகானந்தம் பங்கேற்றார். தங்க கிரீடத்திற்காக 2 லட்சம் ரூபாய் அவர் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற செடல் உற்சவத்தில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SS அழகு என்ற அழகானந்தம் கலந்து கொண்டு வழிபட்டார். ஜூலை 24, 2026 அன்று மதியம் 12 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து செடல் உற்சவம் நடைபெற்றது. கரகம் எடுத்து வீதி உலா வந்த பக்தர்கள் செடல் உற்சவத்தில் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். பின்னர் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு வழங்கினார். மேலும் மீனாட்சிப்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலுக்கு தங்க கிரீடம் செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் SS அழகு என்கிற அழகானந்தம் 2 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். முன்னதாக தனது இல்லத்தில் செடல் உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு நீர் மற்றும் மோர் வழங்கி சேவையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். விக்சித் பாரத் யுவா கனெக்ட் நிகழ்ச்சி இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்றும் சமூக பொறுப்புணர்வும் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் தேசிய சேவை திட்டம் NSS சார்பில் விக்சித் பாரத் யுவா கனெக்ட் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் AS கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வஸ்டர் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இளைஞர் முன்னோடியின் தன்னார்வலர் செல்வி கேஜியா கலந்து கொண்டார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற NLC அதிகாரியும் நஷா முக்த் பாரத் வாரியர் திரு கார்த்திகை கோடி கலந்து கொண்டு போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்து வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மை பாரத் தளத்தின் பதிவு முறை, அதன் பயன்கள், தன்னார்வ சேவை வாய்ப்புகள் மற்றும் இளைஞர்களுக்கான தலைமைத்துவ மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து விளக்க உரை வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற சிறப்புரையும் கலந்துரையாடல் மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் மாணவர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் நஷா முக்த் பாரத் குறும்படம் திரையிடப்பட்டதுடன் போதைப்பொருள் இல்லாத பொறுப்புணர்வு மிக்க மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க உறுதியேற்கும் வகையில் அனைத்து பங்கேற்பாளர்களும் நஷா முக்த் பாரத் விக்சித் பாரத் உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி திரு சந்துரு மற்றும் தேசிய சேவை திட்ட அதிகாரி உதவி பேராசிரியர் திரு ஜெயசூர்யா, விரிவுரையாளர் திரு சூரியமூர்த்தி, உதவி பேராசிரியர் திரு சுதாகர், விரிவுரையாளர் செல்வி பூஜா பிரியா, உதவி பேராசிரியர் டாக்டர் வினிதா மற்றும் தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் குடிபோதையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஓட்டி வந்த சொகுசு கார் 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மோதி விபத்து. 8க்கும் மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை. மருத்துவ படிப்பில் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகளை முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார்.
நீட் வினாத்தாள் கசிவு விவகார போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம். உண்மையை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி.